வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. அடக்கம் உடைமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தல் அப்படின்னா ஐம்புலன்களை அடக்குதல். ஐம்புலன்கள் எது அப்படின்னு பார்த்தா வாய், செவி, கண், மூக்கு, மெய். இந்த ஐந்தையும் அடக்கி வாழுதல், இதுதான் அடக்கம் உடைமை. அப்போ இந்த அடக்கம் என்ற உயரிய குணம், இந்த குணத்தை வள்ளுவர் உயரிய குணம்னு இந்த 10 குறளையும் சொல்லுவார். இப்போ நம்ம திருக்குறளில் பார்த்தோம்னா நிறைய அதிகாரங்கள் வள்ளுவர் உடைமை அப்படின்னு வச்சு எழுதியிருப்பார். உடைமை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, செல்வம். இப்போ பணம், வீடு, காரு, நிலம் இதெல்லாம் இருக்குன்னா இதை பத்திரமா வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி சில உயரிய குணங்களையும் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா சொத்தாக வைத்து கொள்ளுதல் வேண்டும். அதில் முதல்ல அடக்கம் உடைமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா நிலையிலையும் அடங்கி இருத்தல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெருமையை தேடித்தரும். முதல் குறள் பார்த்தோம்னா அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். அடக்கம் என்ற சிறந்த குணமானது அமரர் அப்படின்னா தேவர்கள், தேவர்களுள் ஒருவனாக ஒரு மனிதனை ஆக்கும். அப்போ அடக்கம் என்ற குணம் உயர்வை தரும். அதே சமயம் அடங்காமைன்னு யாருக்குமே அடங்குறதில்ல, யார் எது சொன்னாலும் கேட்கறதில்ல. பெற்றோர், தன்னை விட வயதில் மூத்தவங்க, தனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் யார் சொல்கிற பேச்சையும் கேட்காம அடங்காமல் இருக்கிறது ஆர் இருள் உய்த்துவிடும். இருள்னா இருள் சேர்ந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்போ நரகம் அப்படிங்கிறது கொடியது. அதனால் அடக்கம் என்ற உயர்ந்த குணமானது நம்மளை தேவர்களுள் ஒருவராக உயர்த்தி காட்டும். அடங்காமை என்ற தீய குணம் இருள் சேர்ந்த நரகத்தில் செலுத்திவிடும் அப்படிங்கிறதான் குறளினுடைய விளக்கம். இப்போ குறளின் பொருளை பார்த்தோம்னா அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாது இருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். மீண்டும் குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.